காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லென்த்தி வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வீடியோ கரெக்ட் பண்ண வேறு ஒன்றும் இல்லை, ஆங்கில என்னென்னா இன்றைக்கி நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் மின்சாரத்துறையில் வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எதிர்பார்க்குற நீங்கள் நம்ம ரெகுலராக பார்க்குற ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் இல்லை நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஒரு லென்த்தி வீடியோவாக போகும், ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஃபஸ்ட்டு அவர் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு சிம்பிளாக நம்ம ஆடியன்ஸ்க்கு தேவையானதை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம மின்சாரம் இருக்குது போது வருது அப்படிங்கிறத சொல்லலை. நிறைய பேர் என்கிட்ட இந்த கேங்மேன் பற்றி, விடுபட்ட கேங்மேனை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம பேசி வீடியோ போட்டிருந்தோம். ஒப்பந்த பணியாளர்களை பற்றி பேசுனாங்க, அதை பற்றி பேசி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அந்த 2021 ஒரு 5391 கேங்மேன் விடுபட்டு போனது போடாமே இருந்தாங்க. அது ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருந்தோம். இப்போ அதை விடுபட்ட கேங்மேனை போடுறதாக நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நிதித்துறைக்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு நம்ம அண்ணா சிஎம் நான் ஓகே சொல்லிட்டார், விஜய் நான் ஓகே சொல்லிட்டாரு. நிதித்துறைக்கிட்ட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த வருடத்திற்குள் அதிகபட்சம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முறைப்படுத்தப்படாத இருந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸும் யார் யார் எங்கே இருக்காங்க, என்ன லிஸ்ட்டு, யார் யாருக்கு இஎஸ்ஐ பிஎஃப் போட்டுட்ருக்காங்க, என்ன லிஸ்ட்டுன்னு கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஒரு வழிவகை பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. 2 விஷயம் ஆகிப்போச்சு. இதில் பணி வேலைக்கு ஆட்கள் எடுக்க போகிறது ஒரு 15,000 சொச்சம் ஆட்கள் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. எக்ஸாக்ட் ஃபிகர் எவ்வளோ அப்படின்னா 15,058 பேர் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன். அவர் மினிஸ்டர் சார் பேசினதே காமிக்கிறேன். அதில் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, ஏஇ சிவிலு, ஏஇ மெக்கானிக்கலு, ஏஇ எலக்ட்ரிக்கலு, டிஏ எலக்ட்ரிக்கலு, டிஏ மெக்கானிக்கலு, ஜேஏ அப்படின்ற மாதிரியான போஸ்ட் எல்லாம் சேர்த்து 15,058 பேர். அதில் இந்த விடுபட்ட கேங்மேன் 5,391 பேர் சேர்த்து 20,449 பேர் இந்த வருஷத்துக்குள்ளே எடுத்து முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது உள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசாமல் விட்டுட்டாங்க. என்னென்னா ஏஇ டு ஏடி பேசியிருந்தாங்க. ஏஇ டு ஏடி அந்த 2012 பேட்ச் கொஞ்சம் கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு. அதில் சில குளறுபடிகள்லாம் தீர்த்து இந்த மாதத்துக்குள்ளேயே அதுவும் போடுறன்ற மாதிரி. ஆனால் அந்த ஏஇ இன்டர்னல் பேசாமல் விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் பேசுங்க. இபி மின்வாரியம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் யாராவது பேசுகிறீங்க அப்படின்னா ஏஇ இன்டர்னல் செலெக்ஷனில் ஏஇ மெக்கானிக்கலும் சிவிலும் சுத்தமாக முடிஞ்சிருச்சு. அந்த குரூஷியல் டேட்டுக்குள்ளே 7/6/2022 அதுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் குரூஷியல் டேட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள எலக்ட்ரிக்கல் யார் யார் பெண்டிங் இருக்கிறாங்களோ அவங்களையும் போட்டு எலக்ட்ரிக்கலையும் நீங்கள் ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பூராமே வெளியிலிருந்து ஆட்களை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பணிவான ரெக்வஸ்ட்டை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் பாதிக்கப்படுறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாகவே நான் இங்கே நான் வைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ பண்ணியிருக்கிறோம், டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கடந்த ஆட்சியில் சொன்னதாக சொல்லி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ் எத்தனை எஸ்எஸ் போட்டிருக்காங்க, எத்தனை எஸ்எஸ் நிலுவையில் இருக்குது, எத்தனை எஸ்எஸ் ரன் ஆகிட்டுருக்கு, இது நம்ம எவ்வளோ கன்சப்ஷன் வருது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. ஒரு 1 ஹவருக்கு மேலே ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பார்த்தோம். அதில் இலவச மின்சாரம் தட்கலில் இவ்வளோ பேர் பணம் கட்டியிருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பேசாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை எனக்கு கரெக்டாக தெரியல, நான் பார்த்த வரைக்கும் அதை பற்றி எதுவும் பேசல. ஒருவேளை அதை பற்றி பேசியிருந்தாருன்னா திருத்திக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நடந்த சம்பவங்கள். இதில் மொத்த பணியாளர்களை ஒரு 90,000 1,50,000 பேர் இபியோட கெப்பாசிட்டி. அதில் 2000 காலகட்டத்தில் ஒரு 90,000 பேர் வரைக்கும் வேலை செஞ்சாங்க. இப்போ ஒரு 70,000 பேர் 75,000 பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவங்கள வச்சுட்டு வேலை செஞ்சு நம்ம உங்களுக்கு மீட்ரு வச்சு சர்வீஸ் கொடுக்குறது, ஒரு எஃப்ஓசி அட்டன் பண்ணுறது, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூஸ் போச்சுன்னா பார்க்குறது, இது எல்லாமே அவங்கள வச்சு பார்க்கணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இபி மினிஸ்டர் இன்றைக்கி பேசியிருந்தாங்க. இவங்களை வச்சு தான் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேலை செஞ்சோம், அப்போ நாங்கள் வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ், நீங்கள் வேலை செஞ்சீங்க. அப்போது அவங்களுக்கான பணிச்சுமைன்னு ஒன்று இருந்திருக்கும். இன்றைக்கி மினிஸ்டர் அதான் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான பணிச்சுமை இருந்திருக்கும். 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு. உதாரணத்துக்கு
ஒரு ஃபியூஸ் ஆஃப் கால் ஒன்று வருது. இந்த ஃபியூஸ் ஆஃப் கால் ஒயர்மேன் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு ஃபியூஸ் ஆஃப் கால் வருது. அவங்களும் மனுஷங்க தானே, 24/7 டியூட்டி பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஒரு செக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போய் பார்க்க முடியாது. சப்போஸ் இது வந்து கரண்ட் விஷயம், வேறு ஏதாவது ஒரு விஷயம் போய் அட்டன் பண்ணுற போகிற வரான கூட பரவாயில்ல, தெரியாதனமாக அவர் ஏதாவது பண்ணி அவருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஆயிருது, அவர் இறந்து போயிட்டார்னா அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்க முடியும்? அரசுக்கிட்ட தான் ஆப்வியஸில் போய் கேட்க முடியும். அப்போது ஒரு தவறு நடக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. இதுக்கு முன்னாடி பணியாளர்கள் வந்து இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, இவ்வளோ பேர் வச்சு நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அபத்தமான செயலாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பணியாளர்கள் வந்து அப்போ எவ்வளோ பணிச்சுமையில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை கருத்தில் கொண்டு இப்போ இருக்கிற அரசு வந்து அது செயல்பட்டு உடனே 20,000 பணியாளர்கள் வந்து பணிக்கு கொண்டு வந்து எல்லா விதமான இதையும் சரி செய்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. இன்றைக்கி டேயில் வந்து நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பேசின விஷயம். நிறைய பேர் வந்து இதை நீங்கள் என்னப்பா நீ முட்டு கொடுக்குறியா போறியா அவர் கூட கேட்கலாம். டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கும் மின்வாரியம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் இது தெரியும் எவ்வளோ முக்கியமான விஷயம் இன்றைக்கி மினிஸ்டர் அறிவிச்சிருக்க அறிவிப்புகள் அப்படிங்கிறது. ஸோ இதோட சேர்த்து இலவச விவசாய மின் இப்போ சம்மந்தமாகவும் மினிஸ்டர் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எங்கேயாவது பேசும் பொழுது இதை பற்றி பேசணும், ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசையும் கூட. நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க நினைக்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச டிவிகே நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இதை பற்றி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வேர்க்க விருவத்து பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.